வணக்கம். தேன் தமிழோசை நேயர்களே, பொருள்பட பேசு என்ற தலைப்பினூடாக நாம் சமூக, அரசியல், பொருளாதார, சமகால விஷயங்களை பற்றி பொருள்பட பேசு என்ற தலைப்பிலே நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய பொருள்பட பேசு என்ற தலைப்பினிலே ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக சில விடயங்களை பொருள்பட பேச இருக்கின்றோம். எதிர்வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று ஒரு சாராரும், ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதி தேர்தலை நிராகரிக்க வேண்டும் என்று இன்னொரு தரப்பினரும், இடையினிலே பாரம்பரிய கட்சிகளான SLP, அக்கேசிய கட்சி, SLLP அதாவது மொட்டுக்கட்சியினர் இவ்வாறாக தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தபடியினாலே புதிதாக ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ஜனதா விமுக்தி பெரமுன JVP அனுராவை சிறுபான்மை மக்கள் ஆதரித்தால் என்ன என்ற இன்னொரு சாராரும் தங்களுடைய கருத்துக்களை இங்கு சொல்லி வருகின்றார்கள். இதிலே முதலாவதாக ஜனாதிபதி தேர்தலை முற்றாக பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற தரப்பினுடைய வாதங்களை நாங்கள் பார்ப்போம். முற்றாக ஜனாதிபதி தேர்தலை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் இந்த இலங்கை அரசாங்க நடவடிக்கையிலே, இந்த ஜனாதிபதி முறையினிலே, இந்த அரசியல் ஆட்சி முறையிலே ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற கருத்தை வெளி உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக அறிவிக்க வேண்டும். அதே ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக தமிழ் மக்களுடைய ஒரு சர்வஜன ஒரு அபிப்பிராயமாக அதை தெளிவுபடுத்தலாம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நியாயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது புத்திசாலித்தனமாக பொருள் அல்ல. ஏனென்றால் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது சமஷ்டி முறையில் அல்லது 13வது அதி உச்ச அதிகார பரவல் ஆக்கல் என்ற துணிப்பொருளிலே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது பாராளுமன்ற ஊடாகத்தான் அது பேசப்பட்டிருக்கின்றது. இரு நாடுகள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இந்த இனப்பிரச்சனையிலே. எனவே பாராளுமன்ற முறைமைக்கு ஊடாகத்தான் நாங்கள் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். எனவே ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் எல்லாமே இந்த அரசியல் அமைப்பு பொறிமுறைக்குள் வருகின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பகிஷ்கரித்து விட்டு எந்த முகத்தோடு நாங்கள் பாராளுமன்ற ஜனநாயக தேர்தலை நாங்கள் சந்திப்பது அல்லது மாகாண சபை தேர்தலை நாங்கள் சந்திப்பது, எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பாராளுமன்றத்திலே பொது வழியிலே தெரிவிப்பது என்று பல்வேறு வகையான சிக்கல்கள் இருக்கின்றன. இதனாலே ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற என்ற அந்த துணிப்பொருளை நாங்கள் கைவிட்டு அடுத்தபட்சமாக இருக்கின்ற பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக நாங்கள் இங்கு பொருள்பட பேசலாம். பொது வேட்பாளர் அதாவது சிறுபான்மை தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக சுய நிர்ணயம், சுய பாதுகாப்பு இவைகளை ஊர்ஜிதம் செய்து ஒரு இனப்பிரச்சனைக்கு சுமூகமான நம்பகத்தன்மையான ஒரு தீர்வு வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அதை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக பொது கருத்தாக தமிழர் மக்களுடைய சார்பாக, சிறுபான்மை மக்களுடைய சார்பாக ஒரு பொது கருத்தாக வைத்து அந்த பொது கருத்தின் மீது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதன் மூலம் எங்களுடைய
அபிலாசைகளை சர்வதேசத்துக்கு எண்பிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். இது ஒரு வகையில் நியாயமானதுதான். ஆனால் இதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல் என்னவென்று சொன்னால், பொது வேட்பாளரை எவ்வாறு தெரிவு செய்கிறது? கட்சிகளுக்கு அப்பால் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பரவலாக இலங்கை பூராக இருக்கின்ற தமிழ், மலையக, சிங்கள கிறிஸ்தவர் அவர்களும் இப்பொழுது சிறுபான்மையினராக கருதப்படுகின்றது. எனவே இவர்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது அவ்வளவு சாத்தியமான ஒரு செயற்பாடாக அமையப் போவதில்லை. ஏனென்றால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் ஒரு ஆயுத வழியிலாக போராடி தன் உயிரையே அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அவர் மட்டுமல்ல, விடுதலை புலிகள் கூட மாவீரர்களாக மரணித்திருக்கிறார்கள், பொதுமக்களும் மரணித்திருக்கிறார்கள். இந்த வகையிலே அவரை கூட ஒரு பொது, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கூட, ஒரு தேசிய மாமனிதனை கூட ஒரு பொது தலைவராக இப்பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மலையனும் சரி, பறந்து வாழும் முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தந்தை செல்வாக கூட ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டார்கள் இந்த தமிழ் என்று நான் சொல்வதற்கில்லை. இந்த வகையிலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம். அவ்வாறு நிறுத்தினாலும் கூட ஒருவேளை வாக்களிப்புகள் 11 லட்சம் மக்கள் வாக்களித்தால்தான் அது பொருள்பட மிக்க ஒரு விடயமாக கருதப்படும். ஒருவேளை அது நாங்கள் தோற்றுவிட்டால் பொது கருத்தின் மீது சிறுபான்மை மக்களுக்கே நம்பிக்கை இல்லை என்ற ஒரு கருத்தை அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். அதை இந்தியாவும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். முதலிலே பொதுவான ஒரு உடன்பாட்டுக்கு வாருங்கள், அதற்கு பின்பாடு நாங்கள் அரசியல் தீர்வை பற்றி பேசலாம் என்ற ஒரு எடுத்தெடுப்பினை சொல்லிவிடுவார்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்த ஒரு சிக்கலாகவும் சவாலாகவும் அமைந்துவிடும். நாம் எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோமோ அதுக்கு, அந்த கருத்துக்கே இது ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக அமைந்துவிடும். அப்படியானால் என்ன செய்வது? பொது வேட்பாளரை நிறுத்தத்தான் வேண்டும். ஆனால் அந்த பொது வேட்பாளர்கள் இலங்கை மக்களுடைய ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை மக்கள் சிங்கள மக்களாலும் சிறுபான்மை ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், இனப்பிரச்சனைக்கு, இந்த இன முறைகளுக்கு, இன துவேஷத்துக்கு அப்பால் நியாயமான நீதியான சமூக பொருளாதார அறம் சார்ந்து சிந்திக்கின்ற ஒரு அமைப்பை இலங்கை மொத்தத்துக்குமாக நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு கருத்தை நாங்கள், அதாவது புதிய கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமானால் ஒரு பொதுவான கருத்து, ஒரு பொதுவான பிரச்சனை இருக்க வேண்டும். தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை இருக்கின்றது, அது உண்மைதான். ஆனால் அதுபோல சிங்களவர்களுக்கும் இனப்பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், தமிழ் மக்கள் இந்தியா இருக்கின்றது, நாங்கள் சிறுபான்மையர்களாக போய்விடுவோம், இவர்கள் நாட்டை பிரிக்கிறார்கள், எனவே ஒன்றுபட்ட நாட்டுக்குள் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று சிங்கள தரப்புகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை இதற்கு இனவாதத்தை பூத்தப்பட்டிருக்கின்றன, நியாயப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவர்கள் சார்பாக. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு பொதுவான கருத்து நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த பொதுவான கருத்து உருவாக்கத்தின் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு பொதுமைப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் வரலாம். அப்படியானால் இந்த பொதுவான கருத்து என்ன? பொருளாதார பிரச்சனை தான். இந்த பொருளாதார பிரச்சனை ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய பசிக்கும், எல்லோருடைய வறுமைக்கும், எல்லாருக்கும் காரணமாக இருக்கின்றது என்பது அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இந்த பொருளாதார பிரச்சனை ஏன் வந்தது?
இனப்பிரச்சனை சரியான முறையிலே கையாளாமல் இராணுவ வழியிலே கையாண்டபடினால்தான் இவ்வாறாக இலங்கை வங்குரோத்து வந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றது. இவை அனைத்துக்கும் சிங்கள அரசியல் இனவாதிகள் தான் காரணம் என்பதை சிங்கள பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்வார்கள். அதனுடைய சமிக்கையாக அரகண போராட்டத்தில் தெளிவு செய்யப்பட்டது. சிங்கள மக்களை சொன்னார்கள், பிரபாகரர்கள் இருந்திருக்கலாம் என்று. சிறுபான்மை மக்களுக்கு உரிமையை கொடுத்து அவர்களை ஒற்றுவர வைத்து இந்த நாட்டை நாங்கள் சிங்கப்பூராக ஆசியாவின் அதிசயமாக மாற்றியிருக்கலாம் என்று வீதியில் இறங்கிய சிங்கள மக்கள், சிங்கள இளைஞர்கள், முற்போக்கு இளைஞர்கள் கூறினார்கள், பொருள்பட கூறினார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், ஊடகங்கள் இறங்க வேண்டும். தனியே எங்களுக்குள் எங்களுடைய இனப்பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு நாங்கள் அரசியல் பாடம் பூட்டி கொண்டு இருப்பதை விட இதற்கு அப்பால் சிங்கள மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய நியாயமான ஆசைகள் இந்த தீர்க்கப்பட வேண்டும். இது தீர்க்கப்படுவதன் மூலமாக இலங்கை ஒரு பொருளாதார சுவிட்சத்தை அடையும் என்ற கருத்தை, ஒற்றுமை, அதன் மூலமாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு நாங்கள் அந்த மக்கள் உணரக்கூடிய வகையில் நாங்கள் செயல்பட வேண்டும். இதற்கான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவோமே ஆனால் அது எமக்கு ஒரு வெற்றியை அளிக்கும் என்பதுதான் தேன் தமிழோசையினுடைய பொருள்பட பேசு என்ற நிகழ்ச்சியூடாக நாம் தமிழ் மக்களுக்கும் ஒட்டுமொத்தமான இலங்கை மக்களுக்கும் சொல்ல இருக்கின்ற விடயமாகும். எனவே பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது தனியே தமிழர்கள் சார்பு என்று நாங்கள் நிறுத்தாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் ஒரு புதிய கலாச்சாரத்தின் வழியூடாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவ்வாறாக நாங்கள் செயல்படும் பொழுது ஒரு வேளை அப்படி நிறுத்துகின்றவர் சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு பெரும்பான்மையான பரவலாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளை பெறுவாரானால் ஒரு வேளை அவர் ஜனாதிபதியாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. இதன் மூலமாக ஒரு புதிய கட்சியை நாங்கள் உருவாக்கி இன துவேஷத்துக்கு எதிரான ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி இலங்கையிலே ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கலாம். அதன் மூலமாக இனப்பிரச்சனைக்கு கௌரவமான முறையிலே, ஒரு நியாயமான முறையிலே தீர்வை அடையலாம். அத்தோடு மட்டுமல்ல, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தே நாங்கள் மீழ்ச்சியையும் கண்டுகொள்ளலாம் என்பதுதான் தேன் தமிழோசையினுடைய பொருள்பட பேசு என்ற தலைப்பிலே நாங்கள் இன்று அதை மையக்கருத்தாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் படைக்கின்றோம். மீண்டும் ஒரு பொருள்பட பேசு என்ற நிகழ்ச்சியிலே சமகால பிரச்சனை, அது சமூகம், பொருண்மியம், அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டு பொருள்பட பேசு என்ற நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்போம். இந்த காணொளி ஊடாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தேங்காமல் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அந்த கருத்துக்கள் அடுத்து வரும் பொருள்பட பேசு என்ற இது தொடர்பான நிகழ்ச்சியிலே நாங்கள் அதை கலந்து பேசி அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கருத்து உறவாடலுக்கு முன்வரலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்து வரும் பொருள்பட பேசு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இங்கித வந்தனம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். நன்றி, வணக்கம் நேயர்களே.